பேசலாம் தொடர்ந்து திரு சூர்யா. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல களத்துல என்ன இருக்கு, யாருக்கு சாதகமான சூழல் இருக்கு, யார் சவாலை சந்திக்கிறார்கள் அப்படின்னா, இங்க திமுக அதிகார பலத்தை, ஆட்சி பலத்தை பயன்படுத்தி அங்க வாக்குகளை கவர்வதற்கான ஒரு முயற்சியில் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மணிகண்டன் சொல்றாரு. அடிப்படையில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப இயல்பா, ரொம்ப மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாம அதற்கு ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய கதைகள் தான் இந்த கதையெல்லாம். ஏன்னா தேர்தலை ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலையோ, ஒரு சட்டமன்ற தேர்தலையோ, நாடாளுமன்ற பொது தேர்தலையோ கதைன்னு சொல்றது எது? அவர்கள் சொல்லக்கூடிய ஜனநாயக விரோத படுகொலை, அங்க மக்களை அடைச்சு வைக்கிறாங்கிறது, அங்க பணம் கொடுக்குறாங்கிறது, இதெல்லாம் கதை. இதெல்லாம் களத்திலிருந்து அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இந்த தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையமோ அல்லது திமுக அரசோ கிடையாது. ஒன்றிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல். அப்ப இந்த தேர்தலை போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, போலீஸ் ஃபோர்ஸ் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிற காரணத்தினால தான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கூப்பிட்டு வச்சு, கம்பெனி போலீஸை கொண்டு வச்சு தான் தேர்தலையே நடத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் ஸ்டேட் போலீஸோட கம்பெனி போலீஸ்களும் ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் அது நடக்குது, ஜனநாயக விரோதம் நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் இவர்கள் ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக அல்லது திமுக பெறப்போகும் வெற்றியை டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அவங்க தேர்தல் ஆணையத்தை இன்னெஃபிஷியன்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாஜக தான் அதற்கு. மக்களவை தேர்தல் நேரத்தில் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல இந்தியா கூட்டணி கட்சிகள் வைக்கலையா? நாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி வச்சோம். தேர்தல் ஆணையத்தினுடைய இன்னெஃபிஷியன்சியை, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒன்றிய அரசு மீதான சார்பு நிலையை நாங்க சுட்டி காட்டணும். நீங்க அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு நிலை எடுக்குது அப்படின்னுட்டு. நீங்க அதை சொல்லலையே. தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனைகளை நல்லா இல்லாத பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் தானே அதை மானிட்டர் பண்ணணும். தேர்தல் ஆணையத்தை தாண்டி ஆளும் கட்சியினுடைய அதிகார பலம் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. சிம்பிளான விஷயம். திமுகவுக்கு சாதகமான ஒரு ஒன்றிய அரசு மத்தியில் இருக்குமானால், ஒன்றியத்தில் இருக்குமானால் இவர்கள் சொல்றதெல்லாம் லாஜிக்கலா கூட பார்க்கலாம். எப்படியேனும் திமுகவை வீழ்த்திய தீர்வது அப்படிங்கிறத சித்தாந்த லட்சியமாக கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கட்சி கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. இன்னைக்கும் கூட அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்ல, நீங்க தெளிவா சொல்லணும். பாஜக அரசா, பாஜகவா? பாஜக கட்டுப்பாட்டுல பாஜக அரசு, பாஜகவினுடைய பிரதமர் முகமாக இருக்கக்கூடிய மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள். தெளிவா இருக்கா? அப்போ அவர்கள் தான் தேர்தல் நடத்துறாங்க. அப்ப இவ்வளவு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருந்தா கூட, ஒரு சின்ன முறைகேடு நடந்திருந்தா கூட அதை காரணமாக காட்டி எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலே மிக குறிப்பாக அவர்கள் இருந்திருப்பார்கள். இப்ப இதுவே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது என்ன? அப்படி எதுவும் முறைகேடு நடக்கல அப்படிங்கிறது தான் அதற்கான. மக்களவை தேர்தலுக்கும் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்குமான இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது மாறி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? இல்ல வேற? ஒரு மாற்றமும் கிடையாது சார். 2-3 விஷயங்கள் தான். திமுக எதை நம்பி அந்த களத்தில் நிற்கிறது? முதல்ல இந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் ஏற்படுத்திய மக்கள் நல திட்டங்கள், இதுவரைக்கும் மக்கள் நல திட்டங்கள் அரசினுடைய திட்டங்கள்ல நேரடியாக பலன் பெறாத ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை சமூக நல திட்டங்களுடைய அந்த நெட்வொர்க்குள்ள நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் வரலாற்று ரீதியிலான ஒரு மிகப்பெரிய வெற்றியை, தொடர் வெற்றியை பதிவு செய்த எங்களுடைய தலைவருடைய ஆளுமை. மூன்றாவது, கட்சியினுடைய கட்டமைப்பு, கிராஸ் ரூட் லெவல்ல அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் வீடு வீடா போய் வாக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை எங்களுடைய கட்சி வச்சிருக்கிறோம். நான்காவது, கூட்டணியினுடைய துணை. இந்த 4 அடிப்படையில் எங்களுக்கு பெரிய லீடிங் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க களச்சூழல் மாறல அப்படிங்கிறீங்க. ஈஸ்வரன் உள்ளிட்டவர்கள்லாம் அங்க களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய சூழலை சொல்றாங்க. அங்க தொடர்ச்சியா போகக்கூடிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியது, அமைச்சர் பொன்முடி, ஏவாவேலு, சிவசங்கர் உள்ளிட்டோர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி களம் அப்படியே இருந்தா இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து எழுது? இடையில நடைபெற்ற, தமிழ்நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி இப்படியான ஒரு கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எழுதா? அப்படியெல்லாம் இல்லை சார். பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி,
அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை. அப்ப அவர்களுடைய வாக்கு எங்க போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த வாக்கு எங்க போகும் அப்படிங்கறது வந்து பாமக எங்களுக்கு வருங்கிறாங்க, நாம் தமிழர் எங்களுக்கு வருங்கிறாங்க. அப்ப தேர்தல் களத்துல நாங்களும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு பொருந்தாத கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மிக கடுமையாக கடந்த காலத்தில் விமர்சித்த பாமகவுக்கு போறதை விட எங்களுக்கு வரும் அப்படின்னு எங்களுடைய அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள். இல்ல 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அன்னியூர் சிவா வெற்றி பெறுவார்னு சொல்ற நேரத்துல அதிமுக வாக்குகளை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றது எதிர்பார்க்கிறோங்கிறது கிடையாது, கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை. இல்ல அப்ப நம்பிக்கை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை, சூழல், நெருக்கடி திமுகவுக்கு உருவாயிருக்கு. ஒரு நெருக்கடியும் கிடையாது சார். நீங்க பாமக எங்களுக்கு கிடைக்கல, ஒரு அழுத்தி அதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுகிறதுனா அதுக்கு என்ன காரணம்? அந்த ஓட்டு வந்து இதுவரைக்கும் டிசைட் ஆகாத ஓட்டு இல்ல இந்த முறை. அப்ப மார்ஜினை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எதிரில் நிக்கக்கூடிய அவ்வளவு பேரும் டெபாசிட் போகணும்னு எதிர்பார்க்கிறோம். அதற்காக சொல்றோம். ஓகே திரு நாகராஜ், அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாக்களிங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஏன் வேட்பாளர் அன்புமணி உட்பட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து விமர்சிப்பது, கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது பாமகவுக்கான ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது என்ன வியூகத்தின் அடிப்படையில் அவர் அப்படி பேசுறார்? அனைவருக்கும் வணக்கம். அது நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அங்கே தெரியும். கள்ளக்குறிச்சி அந்த மரணத்துக்கு அப்புறம் தினமும் நடக்கிற சட்ட ஒழுங்கல், படுகொலைகள், இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அங்கே களத்தில் நின்று வேட்பாளர் நிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவுடைய முகத்துறையை கிழிக்க வேண்டியது அதிமுகவுடைய வேலை. இல்ல நீங்க சொன்ன சொல்லாடல மணிகண்டனும் சொன்னாரு ஜனநாயக படுகொலை அப்படின்னாரு. அதான் சூர்யா தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜனநாயக படுகொலையை இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுதுல. தமிழக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் ஆணையரா மாறி இருக்காரு. தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்தான் இன்சார்ஜ். மாவட்ட ஆட்சி தான் தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் தான். ஆனால் பொறுப்பில் இருப்பவர் யாரு? கலெக்டர் பேர் மாறி இருக்குது, அவ்வளவுதான். கலெக்டர் பேர் மாதிரி அமர்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர்தான் மக்களவை தேர்தலில் எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் தானே தேர்தல் நடத்தும் அதிகாரி. அதனால அது என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு பார்வையாளர் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இதே மக்களவை தேர்தலில் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பழனி தான் அப்பவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி, இப்பவும் அவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. நாங்க அப்பவும் சொன்னோமே, ஜனநாயக படுகொலை நடக்குது, ஒட்டுமொத்தமா ஒரு படுகொலை நடக்கிறப்ப, ஒரு கூட்டமா செய்யறப்ப எப்படி ஒரு அதிகாரி தடுக்க முடியுங்கிறத எங்களோட கேள்வி. அதுக்கான முயற்சி எடுத்தோம். பல இடத்துல வழக்குகள் நடக்குது, இன்னைக்கு நடந்திருக்குது. என்ன கேக்குறாருன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அப்ப செயலற்று இருக்கா? ஆமா, அப்ப நாங்க குற்றச்சாட்டை வச்சோம். பாஜக அரசனுடைய கைப்பாவையாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை அப்ப வச்சோம். இப்ப நீங்க அதே மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இல்ல, நான் இப்ப என்ன சொல்றேன், மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை மூடிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. நியாயமான கருத்து தான். ஏன்னா தமிழகத்துல அந்த மாதிரியான ஒரு நிலையை தமிழக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. எதற்கும் மரியாதை இல்லை, எந்த சட்ட ஒழுங்கிற்கும் எந்த சட்டத்துக்கும் மதிப்பளிப்பதில்லை. யார் வந்தாலும் எந்த அதிகாரியும் தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார். கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியா மாறிக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த மாற்றும் இல்லை. டிஆர்ஓ இருந்தவங்க வந்து ஏஆர்ஓ மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அங்க எந்த மாற்றும் இல்லை. எப்படி பாராளுமன்றத்தில் நடந்தோ அதே நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதை மெல்ல மெல்லத்தான் மாற்ற முடியும். இவ்வளவு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு சமுதாயமே இணைந்து ஒரு அரசை இணைந்து நடத்துகின்ற பொழுது தடுப்பது என்பது மிக கடினமான விஷயமாக தெரிகிறது எங்களுக்கு. அதனால அதுக்குள்ள ரொம்ப போறதை விட, பட் இந்த ஜனநாயக படுகொலை நடக்கின்ற பொழுது அதை அதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவருடைய மன வருத்தம். அதைத்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா நீங்க வந்திருக்கணும். இப்போ நீங்க சட்ட ஒழுங்கு காரணம் காமிக்கிறீங்க. அப்ப 2026 இதே மாதிரி சட்ட ஒழுங்கு மோசமாக இருந்தால் அதிமுக போட்டியிட தான் கேட்கிறார். நியாயமான கொஸ்டின் தானே. அப்போ நீங்க இன்னைக்கு திமுகவுடைய முகமூடியை கிழிக்க வேண்டிய கடமை அதிமுக இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு ஒழிய மற்றபடி அதிமுக வந்து தொண்டர்களையோ அல்லது மற்றபடி கட்சி கொள்கையோ அவர் பேசல. இல்ல, இப்ப அந்த முகத்திரையை கிழிக்கிற வாய்ப்பு நீங்க எல்லாம் சேர்ந்துதானே பாமகவுக்கு கொடுத்திருக்கீங்க. அங்க பாமக வேட்பாளர் அங்க போட்டியிடுறாரு இல்ல, அந்த வாய்ப்பை பாமகவுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் அந்த பக்கம் அதிமுகவினுடைய ஆதரவையும் வாக்கையும் கேட்கிற அந்த நேரத்தில் இந்த பக்கமா வந்து அதிமுகவை விமர்சிப்பது என்பது என்ன வியூகம்? ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஓட்டு அரசியல் பண்ணாது, வாக்கு அரசியல் பண்ணாது, தாஜா அரசியல் பண்ணாது. என்ன உண்மையோ அதை சொல்லுவோம், மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். இந்த எலெக்ஷனுக்காக ஒரு பொய்யை சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷனுக்காக இன்னொரு பொய்யை சொல்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. என்ன உண்மை இல்லையா அதை சொல்லி. சரி, எது உண்மை எது பொய்?
யதார்த்தமான உண்மை என்னன்னா அங்க ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கட்சி என்டிஏல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே களமிறங்கி இருக்கிறது. நாங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், நிர்வாகிகள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக வேலை செய்யறோம். ஆனா என்ன நடக்குது, முழுமையாக அங்க வந்து தினமும் சாயங்காலம் கோட்டர் கோலி பிரியாணி பாட்டில் வீடு போய் சேருது. இதுதான் வந்து நடக்கிற விஷயம். முழுமையாக அந்த மக்கள், எந்த மக்கள் இன்னைக்கு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் முழுமையாக ஓட்டு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே தேர்தல்ல இடைத்தேர்தல்ல பிரதானமானது வாக்குதான் சார். இங்க வெற்றி தோல்விதான் பிளே பண்ண போகுது, அதுதான் தேவை. அப்படிங்கிற அடிப்படையில அந்த பக்கம் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, வேட்பாளர் அன்புமணி, பாமக தொண்டர்கள் எல்லாரும் அதிமுகவினுடைய வாக்குகளை கேட்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இங்க வந்து நீங்க அப்படியான ஒரு சூழலை வந்து ஒட்டுமொத்தமா தடை செய்யறது அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக? தடை செய்யலையே, நீங்க நிலைமை தானே சொல்றோம். இன்னைக்கு இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு மோசமா ஒரு ஜனநாயகம் படுகொலையாக மாறி இருக்கிறது, ஜனநாயகம் கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. இதை மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்குது இல்ல, சொல்லித்தான் ஆகணும். இல்ல, நீங்க பரப்புரையில ஆளும் திமுகவுக்கு எதிராக, திமுக வேட்பாளருக்கு எதிராக நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றது அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ஓகே. ஆனா களத்திலே இல்லாத அதிமுகவை தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறார்னா அது ஏங்கிற கேள்வி வருது இல்ல. அதிமுக தொண்டர்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும்ல, மக்கள் உண்மையை புரிந்துக்கணும்ல. இந்த களத்தில் ஏன் நீங்க உண்மையை புரிந்து கொண்டால், நாகராஜ் சொல்ற மாதிரி உண்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? உண்மையை புரிந்து கொண்டால் அவர்கள் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். அதான் உண்மை. எப்படி இல்ல, எப்படி வாக்களிப்பாங்க? நீங்க வாக்களிக்கணும். நீங்க ஒரு கட்சியில தலைவரை குறை சொல்வது என்பது வேறு, தொண்டர்களை சொல்வது என்பது வேறு. இப்ப தலைமை சரியில்லை என்று சொல்லியிருக்கார், தலைமை இது மாதிரி இருக்குங்க ஒரு கருத்தை எங்க தலைவர் முன் வச்சிருக்கார். அப்படிங்கிற தொண்டர்கள் யோசிப்பார்கள் அல்ல, இந்த தேர்தலை ஏன் நீங்கள் புறக்கணித்தீர்கள்? அப்ப 2026 நீங்க புறக்கணிப்பீங்களா? நீங்க இறங்கி களமாடணும் அல்ல, இறங்கி மக்கள்கிட்ட போய் உண்மை சொல்லணும் அல்ல. உண்மை சொல்ற நந்தன் கால்வாய் அங்க ஒரு மிகப்பெரிய நீராற திட்டம், அது எனக்கு ஒரே 1000 ஏக்கர் ஏறி நம்புகிறது, பல லட்சக்கணக்கான ஏக்கர் பயன்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் இன்னும் நிறைவேற்றப்படல. இப்ப தேர்தல் வந்து எல்லாரும் சொல்றாங்க நிறைவேற்றும் சொல்றாங்க. இல்ல, என்னைக்கு வரைக்கும் நடக்கலையே. இன்னைக்கு காலையில முதல்வர் ஏகப்பட்ட பட்டியல் எய்ம்ஸ் திட்டம் அறிவிச்சு எப்ப வந்து வேலைகள் நடைபெற்று சார்? தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதானே வந்து வேலையை ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு பல காரணங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லைங்கிறது ஒரு காரணம். இரண்டாவது அங்க இருக்கிற பல சட்ட சிக்கல்கள் பல காரணம். பணி துவங்கியாச்சு. இல்ல, அதிமுக நான் நேரடியாக கேள்விக்கு வரேன் சார். அதிமுக தலைவர்களை, முந்தைய தலைவர்களை, தற்போதைய தலைவர்களை விமர்சித்து பேசுவது என்பது ஒரு கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வாக்குகள் பாமகவுக்கு வராது, மாறாக திமுகவுக்கு தான் போகும் அப்படின்னா அப்போ திரு அண்ணாமலையினுடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக உண்மையை சொல்கின்ற பொழுது அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டு பாமகவுக்கு வாக்களிப்பார்கள். உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தலைவர் விரும்புகிறார், அது வேண்டும் என்றுதான் பேசுறாரு.